புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் நிலையில் நகரின் முக்கிய சந்திப்புகளான அண்ணா சிலை சதுக்கம், இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை, சிவாஜி சிலை, காமராஜர் சிலை, மரப்பாலம், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சந்திப்புகளில் இடதுபுறமாக திரும்பி செல்லும் வாகனங்களுக்கு தனி வழித்தட வசதி ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் சிக்னலில் நிற்கும் சில வாகன ஓட்டிகள் அந்த வழித்தடத்தை மறித்து நிற்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் மற்றும் வாகன ஓட்டிகளுக்குள் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்தது. இதுகுறித்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பலமுறை புகார் அளித்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்தில் இடதுபுறமாக வாகனங்கள் சீராக திரும்பி செல்லும் வகையில் பகல் மற்றும் இரவு நேரங்களிலும் தெளிவாக தெரியும் ஒளிரும் பிளாஸ்டிக் தடுப்பு கட்டைகள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. போக்குவரத்து ஆய்வாளர் வேலையின் தலைமையில் நடைபெற்ற இந்த பணியில் போக்குவரத்து போலீசார் மற்றும் ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் நலன் கருதி தடுப்பு கட்டைகளை அமைத்தனர். போக்குவரத்து நெரிசலை குறைத்து வாகன ஓட்டிகளுக்கு உதவும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது.